கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக ஒரு வேத பகுதி சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையினால அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. நீதிமான் யார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் நீதிமான். கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் நீதிமான். ஆகையினால அந்த நீதிமானுக்காக கர்த்தருக்கு பயந்து தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் தான் நீதிமான். ஆகையினால அவர்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். செம்மையான இருதயம், எப்படிப்பட்ட இருதயம் செம்மையான இருதயம் என்று நாம் பார்த்தால், அன்பானவர்களே, சங்கீதம் 7:10 சொல்லப்படுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கேடகம், அவர் நல்ல ஒரு கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 11:6 சொல்லப்படுகிறது, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் பாருங்கள், நம்ம உண்மையாக இருந்தோம்னா, முறையில் இருந்தோம் என்றால் அது வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை, மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால செம்மையான இதயத்தோடு கூட நாம் ஜீவிக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் அவருடைய சித்தப்படியும் தன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்ட யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது. சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு திருப்பி இந்த மூத்த சகோதரனாகிய யூதாவுக்கு ஒரு பரிதாபம் வந்துட்டு, நம்ம சகோதரனை இந்த மாதிரி உலையில் போடுறோமே, தூக்கி மீதியானியர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். அவர்கள் அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் பார்வோன் கையில் கொடுத்து விட்டார்கள். பாருங்க, ஆனாலும் இவ்வளவு வேதனைகளும் வஞ்சகங்களும் கஷ்டங்களும் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த போதும் அந்த இருதயம் செம்மையான பாதையிலே தான் இருந்திருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்கள், நம்மன்னா என்ன செய்வோம்? கர்த்தரை விட்டே பின்வாங்கிடுவோம். வாரது வரட்டு போகிறது போட்டோன்னு சொல்லி நம்முடைய விருப்பம் போல் வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது என்று. ஆகையினால தான் அவர் அந்த எகிப்து கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும்
சோதனையும் வேதனைகளும் வந்த பிறகும் கூட அவர் தன்னுடைய உத்தமத்திலே அந்த செம்மையான இருதயத்தில் அவர் இருந்தனால அவருக்கு அங்கே ஒரு பெரிய வெற்றி. முதல் வெற்றி என்னது? அவரை அநியாயமாக குற்றப்படுத்தி அந்த எஜமாட்டி அநியாயமாக குற்றஞ்சாட்டி சிறைச்சாலையில் போகிறதுக்கு அங்கே ஆயிற்று. சிறைச்சாலையில் கூட அவருடைய இருதயம் மாறலை, செம்மையான இருதயம். ஒருவேளை சத்தம் போட்டு அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார். உள்ளத்தின் ஆழத்தில் பாரத்தோடு ஜெபித்திருப்பார் இல்லையா? வெளியே தெரிஞ்சிருக்காது அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை, அவருடைய பாரம். ஆனாலும் அந்த செம்மையான இருதயம் மாறி போகலை. அந்த செம்மையான இருதயத்தில் அவர் வாழ்ந்தனால ஏற்ற காலத்தில் அவர் வெளியில் வெளியில் வந்தாங்க. அது ஏற்ற காலத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்து முழு எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளராக மாறிவிட்டார். அல்லேலூயா. அந்த செம்மையான இருதயம் அவங்களை என்ன செய்யுமா? தப்புவிக்கும். நீதிமொழிகள் 11:6 செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இன்னமாய் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நான் எடுத்த முடிவு சரிதான், நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த பாதை செம்மையாக தான் இருக்கிறதுன்று அவங்க சொல்லி கடந்து போகிறாங்க. அது செம்மையான வழியான நிலையை யோசித்து பார்த்தாங்களா? இன்றைக்கி இந்த யோசேப்பு சரித்திரத்தில் அவருக்கு அது முதலாவது அது ஒரு செம்மையான வழி போலே இல்லை. கூட பிறந்த சகோதரங்கள் பகைத்து தள்ளுறாங்க. அந்நிய தேசத்துக்கு கொண்டு செல்லப்படுறார். எத்தனை வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இன்றைக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பகைத்து விட்டால் நமக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்குது, அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்க. என்ன ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவர் செம்மையான வழியை தெரிந்து கொண்டனால ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கன்னு சொல்லியிருக்கு. அன்பானவர்களை, எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய ஏசப்பாவுடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும். அவர் கரங்களிலிருந்து நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள் மற்றவங்களால் நிராகரிக்கப்பட்டு இல்லைன்னா வேதனையான ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் கண்களின் கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தியிலே அடைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நாள் கணக்குண்டு, கத்தாயும் கணக்குண்டு. ஆகையினால் அன்பானவர்களே, ஒருவேளை தீமையான பாதையில் கடந்து போனாலும் இன்றைக்கு இந்த தீமையான பாதையிலிருந்து வெளியில் வாங்க. நீதிமொழிகள் 16:17 சொல்லப்படுகிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ஒருவேளை குடும்பத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கேன்னு சொல்லி எதையாவது ஒரு தீமையான பாதையில் நீங்கள் கடந்து போவீங்கன்னா, நான் போகிற பாதை சரிதான் என்று அப்படி தெரிந்து நீங்கள் போவீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஒரு நாளும் கைவிட மாட்டார். செம்மையானவர்களுக்கு சமனான பாதை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. செம்மையாய் நடக்கிறவனுக்கு
என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என்ன அருமையாக கர்த்தர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் மீகா 2:7 சொல்லப்படுகிறது, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? நன்மை செய்வார் அன்பானவர்களே, அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை இக்காலத்து பாடுகள் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம். இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவே அல்ல. ஆகையினால ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை விதைக்கிறவங்க கூட, விவசாயம் செய்கிறவங்க கூட மனபாரத்தோட எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ எதுவும் நமக்கு சித்தி பெறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 126:5-6 சொல்லப்படுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். அன்பானவர்களே, நம்முடைய கையின் பிரயாசங்கள் நாம் செம்மையான இருதயத்தோடு இருப்போமானால் நாம் கண்ணீரோடு விதைக்கிற அந்த விதைகளை கெம்பீரத்தோடு அறுத்து செல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது உண்மையான காரியம். ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. அன்பானவர்களே, நம்ம ஒரு விவசாயம் செய்கிறோம், விதைக்கிறவங்க கையின் பிரயாசங்கள் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:37, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். நம்ம விதைக்க தான் செய்கிறோம், அது நஷ்டமா லாபமா நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் விதைக்கிறோம். ஆனால் அதற்கு ஏற்ற காலத்திலே அதற்கு மேனியை கொடுக்கிறது கர்த்தர். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். அன்பானவர்களே, இன்றைக்கு எதாயிலும் நம்முடைய குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபத்தோடு செம்மையான இருதயத்தோடு செய்து பாருங்க. செம்மையான இருதயத்தோடு ஆண்டுடைய முகத்தை தேடி பாருங்க. அவர் சொல்லுகிறது போல, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடந்து பாருங்க. செம்மையான இருதயத்தோடு கிரியைகளை நடப்பித்து பாருங்க. உங்கள் கையின் பிரயாசங்களிலே நீங்கள் செயல்பட்டு பாருங்க. அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்கிறவைகளாக இருக்கிறது. ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதே போல ஒவ்வொரு காரியங்கள் குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிங்க. ஒரு குடும்ப தலைவன் தலைவி செம்மையான இருதயத்தோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவீர்களானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். ஒருவேளை தவறி போனாலும் கைவிடாத தேவன் அவருடைய வார்த்தைகள் நன்மையான பாதையிலே கொண்டு வரும். பெற்றோர் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்காக அதிக பாரம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். செம்மையான இருதயத்தோடு அவரை தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த நாட்களில் இனி அடுத்தது ஸ்கூல் திறங்க போகுது. இந்த ஸ்கூல் திறக்கிற சமயங்களில் பிள்ளைகள் புதுசாக போகும்போது
அவங்களுக்காக நல்ல பாரப்பட்டு ஜெபித்து நீங்கள் அனுப்பி பாருங்க. ஜெபித்து அனுப்பணும். நல்ல ஜெபித்து ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம நடத்தும்போது நிச்சயமாக பிள்ளைகள் பரிசுத்தமான பிள்ளைகளாக, அவங்க படிப்பில் கவனம் செலுத்தி வருகிற பிள்ளைகளாக இருக்க நம்ம பாரப்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷத்தை தருகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாசிக்க கேட்டோம் அல்லவா, சங்கீதம் 97 அந்த 11-12 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சி. சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அதிக சந்தோஷம். யாருக்காக? மகிழ்ச்சி யாருக்காக? செம்மையான இருதயத்தாருக்காக. செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்விலே தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை, அதிக மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கைவிடாத நேசர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியினால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் கூடாரங்களை அமைத்து அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? சிறையிருப்பில் இருக்கிறோமா? சிறையிருப்பிலிருந்து வெளியில் வரும்போது மிகுந்த சந்தோஷம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் காணாத ஒரு சந்தோஷத்தை அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த எல்லாரும், அவங்க சபையார் எல்லாரும் கூட எல்லாரும் கூடாரங்களை போட்டு குடியிருந்தார்களாம். மிகுந்த சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம என்ன சிறையிருப்பில் இருக்கிறோம்? இன்னும் இந்த செம்மையான இருதயம் இல்லாமல் பாவத்துக்கு அடிமையாய் அக்கிரமங்களுக்கு அடிமையாய் இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம், ஆலயங்களுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லலாம். ஆனாலும் சில இரகசிய பாவங்கள், அக்கிரம சிந்தைகள் இருக்குமானால் அது செம்மையான இருதயம் அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட சிறையிருப்பு, ஏதாவது ஒரு சிறையிருப்பினாலே நாம் சிறைப்பட்டு விடுதலையாகாமல் இருப்போமானால் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சிறைப்பட்ட நிலையிலிருந்து வெளியில் வரும்போது கர்த்தருக்கென்று எதையாவது செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரே மேலானவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பி கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும். சங்கீதம் 64:10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா.
நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அன்பானவர்களே, சிறையிருப்பின் நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுகிற நேரத்தில் அது எதுவானாலும், எந்த சிறையிருப்பானாலும், ஒருவேளை இருதயத்தில் பல கவலைகள், சில பாரங்கள், இரகசிய பாவங்கள், அக்கிரம செயல்கள் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். புதிதாக தான் இந்த இயேசுவை நான் அறிகிறேன், இந்த டிவியில் நான் பார்க்குறேன், இந்த இயேசு என்னை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகையினால நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார். அவரை நம்புங்க. கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வரும்போது நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாகி மாறுகிறது. நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆகையினால எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதே மேலானது. தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் அன்பானவர்களே, இந்த நாளில் எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிறையிருப்பு இருக்குது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று கர்த்தரிடத்தில் நாம் கெஞ்சுவோம். அவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தர் பலன் அளிக்கிறவர். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வெளிச்சத்தை தருகிறவர். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் நீதிமானுக்காக வெளிச்சமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பற்றி கொண்டு கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக ஜீவிப்போம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பாக இருந்தாலும் அதை மாற்றி போட்டு ஆண்டவரே செம்மையான இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. நீதிமானுக்காக ஆண்டவரே வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் தருகிற தேவன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சமும் ஒரு மகிழ்ச்சியும் பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ முன்னேற கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புங்க தாவே. உடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.